என் குலதெய்வமான குழந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். இந்த புது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதவே இப்படி போடலாம். புது திருமண வாழ்க்கை புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு ஏயா பிரச்சனை வருது? எல்லாத்துக்கும் இல்லை, சில பேர்த்துக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆய்வு பண்ணுவோம். திருமணம் பார்க்கும்போது இப்போ திருமணத்தில் கணவனும் மனைவியும் ஒன்று சேர்க்கும்போது நல்லா ஜோதிடம் பார்க்குறாங்க. எல்லாமே பார்த்து ஊரில் விசாரித்து குடும்பம் எப்படி எல்லாமே பார்த்து தான், இந்த 10 பொருத்தமும் பார்த்து அப்படித்தான் சொல்லலாம். ஜாதகத்துக்கு ஜோதிடத்தை கொண்டு போய் அப்போ 10 பொருத்தத்தில் 8 பொருத்தமும் இருக்குது, 9 பொருத்தம் இருக்குது. ஏயா இப்படி அமையுது அப்படின்னா நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ அடுத்தடுத்து வரும் அந்த 10 பொருத்தம் என்னென்ன இருக்குது, சரி ஏன் பிரச்சனைகள் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போ முதல் பாயிண்ட் சொல்கிறேன். இப்போ புதுசாக கல்யாணம் ஆனவங்களாம் நான் சொல்கிற ராசிக்காரங்களாக இருந்தாங்கனாக்க இப்போ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. 2 வருஷத்துக்கு 2 வருஷம் இல்லாட்டி 3 வருஷத்துக்குள்ளே இப்போ கல்யாணம் ஆயிருக்குல்ல, அப்படி எடுப்போம். ஒரு 3 வருஷம் அல்லது 4 வருஷம், இப்போ திருமணம் 4 வருஷத்துலேருந்து இப்போ திருமணம் ஆகி குழந்தை பிறந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்க நான் சொல்கிற ராசிக்காரங்கள் இருந்தால் உறுதியாக இப்போ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லாட்டி நீங்கள் போய் செக் பண்ணிக்கங்க. அதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நான் சொல்லக்கூடிய ராசியில் இப்போ திருமணம் ஆனவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா என்று பக்கத்தில் இருந்தால் நீங்கள் போய் பாருங்கள், அங்கே பிரச்சனை. அல்லது அங்கே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற ராசிக்காரங்களாக இருப்பார், கணவன் அல்லது மனைவி அல்லது 2 பேருமே இப்படி இருக்கும். பார்ப்போம். இப்போ கடகம், சிம்மம், கன்னி இந்த 3 ராசி எடுப்போம். இதில் ஆணாக இருக்கிறார்கள். இங்கிட்டு மகரம், கும்பம், மீனம் இங்கிட்டு பெண்ணாக இருக்கிறார்கள். அல்லது இந்த கடகம், சிம்மம், கன்னியில் ஆணாக இருந்து மகரம், கும்பம், மீனத்தில் ஏதாவது ஒரு ராசியில் பெண்ணாக இருந்தால் இப்போ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. 6 ராசி சொல்லியிருக்கேன். 6ல் 3 3ஆக பிரிச்சிருக்கேன். எப்படின்னா கடகம், சிம்மம், கன்னி இது ஒரு 3, மகரம், கும்பம், மீனம் இது ஒரு 3 ராசியை பிடிச்சிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு சொன்ன 3 ராசியில் கடகம், சிம்மம், கன்னியில் ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம். அங்கிட்டு மகரம், கும்பம், மீனம் அதில் ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம். இதில் யாராவது கல்யாணம் பண்ணி இருந்தால் போய் பாருங்க, பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. கணவன் கடகமாக இருந்திருப்பார், மனைவி கும்பமாக இருந்திருப்பாங்க, அல்லது மனைவி கும்பமாக இருந்திருப்பார், கணவன் கடகமாக இருந்திருப்பார். புரட்டி போட்டு எடுத்திருக்கும் குடும்பத்தில். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ இது நடந்து முடிஞ்சது, அதுதான் இப்போ சொல்கிறேன். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னாக்கும் சிம்மத்துக்கும் மீனத்துக்கும். சிம்மத்தில் ஆணாக இருக்கலாம், மீனத்தில் பெண்ணாக இருக்கலாம், அல்லது மீனத்தில் ஆணாக இருக்கலாம், சிம்மத்தில் பெண்ணாக இருக்கலாம். இப்போ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. சந்தேகம்னா இப்போ பிரச்சனை புதுசாக கல்யாணம் ஆனவங்க வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கான்னு போய் பாருங்கள். இதுதான் ஜோதிடம். ஏனோதானம்லாம் சொல்லக்கூடாது, ஆதாரத்தோடு சொல்கிறேன். சந்தேகம்னா இப்போ கல்யாணம் ஆன ராசியில் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி சேர்த்து வச்சுருக்காங்களா? இப்போ பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு மீனத்துக்கும் சிம்மத்துக்கும் ஏதாவது சேர்த்துருக்காங்க. ஆனால் பொருத்தம் இருக்குது. மீன ராசிக்காரர்களுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் பொருத்தம் இருக்குது. கடகத்துக்கும் கும்பத்துக்கும் பொருத்தம் இருக்குது. இப்போ பார்த்துட்றேன், அது ஆதாரத்தோடு தான் நான் சொல்லணும். புக்கு எடுத்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதி. இப்போ நான் கடகத்தை சொன்னேன். அப்போ கடகத்தில் என்னென்ன ராசி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா புனர்பூசம், பூசம், கடகராசியில் நட்சத்திரம்
புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் இருக்குது. அப்போ நம்ம ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்கும் பொழுது பெண்ணோடைய நட்சத்திரத்திலேருந்து தான் ஆணுடைய நட்சத்திரத்தை எடுப்பாங்க. எங்கேயாக இருந்தாலும் பெண்ணோடைய நட்சத்திரம் எதுவோ அதில் இருந்துட்டு அந்த ராசியில் இருந்து ஆணுடைய நட்சத்திரத்துக்கு அது பொருத்தம் பார்ப்பாங்க. இப்போ கடகத்தில் நம்ம அப்படி எடுத்துருவோம். புனர்பூசம், பூசம், ஆயில்யம் சொன்னாங்களா? அப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு நம்ம கும்பத்தில் பிறந்த, அப்போ கும்பத்தில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா, கும்பத்தை நம்ம பார்த்துடணும்ல. கும்பம் அப்படிங்கும்போது பூரட்டாதி, அதாவது கும்பம் அவிட்டம், சதயம், பூரட்டாதி வரும். அவிட்டம், ஆமாம், அவிட்டம் 2ஆம் பாதம் இருக்குது. அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரம் வரும். இதில் இந்த பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு ரச்சு பொருத்தம் இல்லை அப்படின்னு கழட்டி விட்ருவாங்க ஜோதிடர். ரச்சு பொருத்தம் இல்லையா, வேறு எந்த பொருத்தம் இருந்தாலும் அது ஒத்து வராது, அதனால் இது நீங்கள் திருமணம் பண்ணாதீங்க அப்படின்னு கலட்டி விட்டுருவாங்க. பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை, கலட்டி விட்டுருவார்கள். ரச்சு பொருத்தலைன்னா திருமணம் பண்ணலாமா அப்படின்னா நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன், வேணாலும் போடலாம், நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள், அதுக்கு போடலாம். எந்தெந்த ராசிக்கு ரச்சு பொருத்தல இப்போ எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்காங்க, நான் அதையும் எடுத்து போடலாம். சரிங்களா? இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த கடக ராசி ஒரு பெண்ணுக்கு இங்கே கும்பத்தில் பிறந்த அவிட்ட நட்சத்திரத்தில் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்த பெண்ணுக்கு 7 பொருத்தம் இருக்குது. 10க்கு 7 பொருத்தம் இருக்குது. இங்கே விரிவாக என்னென்ன பொருத்தம்னு போனோம்னா டைம் இதாயிரும். இருந்தாலும் இதுக்கு மட்டும் என்னென்ன பொருத்தம்னு சொல்கிறேன், ஏன்னா மொத்தம் 6 ராசிக்குன்னு சொல்லணும்ல. அப்படிங்கும்போது இங்கே தினம், கணம், சிறுதீர்க்கம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி, ரச்சு, வேத, இப்படி 7 பொருத்தம் இருக்குது. அப்புறையா பிரச்சனை ஆகிக்கிட்டு இருக்கு. 10க்கு 7 இருக்குல்ல, 5 இருந்தால் பாதிக்கு மேலே போனாலே நல்லதுன்னு நம்ம ஒரு கணக்கு. இப்போ மார்க் எடுக்கிற மாதிரி ஒரு 50க்கு மேலே போயிட்டா நல்ல மார்க்கேங்கிறான். 10ன்னா 5க்கு மேலே போயிட்டாவே நல்ல பொருத்தம். சில பேர் சொல்லுவாங்க 4 பொருத்தம் இருந்தாலும் நல்லது தான், இதுலனா இப்போ நேரம் இதாக போகிற அப்படிங்குவாங்க. இருக்கட்டும், நம்ம பார்ப்போம். இப்போ ஏன் பிரச்சனை வருதுன்னு தான் இப்போ நம்ம இப்போ எடுக்கிறோம். இப்போ கடகத்துக்கும் கும்பத்துக்கும் எடுக்கிறோம். அதே மாதிரி கும்பத்தில் பிறந்த இன்னொருக்கு எடுத்துக்குவோம். அடுத்து என்ன நட்சத்திரத்துக்கு எடுப்போம்? பூசத்துக்கு எடுப்போம். எத்தனை பொருத்தம் இருக்குன்னு. பூசத்தில் பிறந்த கடக ராசி பெண்ணுக்கு, ஏன்னா அந்த பெண்ணுக்கு தான் நம்ம பார்ப்போம், அதனால் பெண்ணை எடுக்கிறேன். அப்படி ஆணுக்கும் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா அப்படி நிறைய டைம் ஆகும். அதே மாதிரி தான் அந்த அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு இப்படி பார்க்கலாம். சரிங்களா? அது நிறைய டைம் ஆகும். அதனால் உங்களுக்கு உதாரணத்துக்கு இந்த ஃபஸ்ட்டு இதில் மட்டும் எடுக்கிறேன். பூச நட்சத்திரத்தில் பிறந்த கடக ராசி பெண்ணுக்கு கும்பத்தில் பிறந்த அவிட்ட நட்சத்திரத்தில் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்த ஆணுக்கு 7 பொருத்தம் இருக்குது. அதே மாதிரி இங்கே சதயத்தில் பிறந்த கும்பத்தில் பிறந்த ஆணுக்கு 7 பொருத்தம் இருக்குது. பூரட்டாதி பிறந்த கும்பத்திலும் பிறந்த 7 பொருத்தம் இருக்குப்பா. சூப்பர், கல்யாணம் பண்ணியாச்சு. இப்போ ஏன் பிரச்சனை நடக்குது, அங்கே தான் வர்றோம். இதே மாதிரி ஆயிலத்தையும் பார்த்துடலாங்களா? ஏன்னா பார்க்கும்போது ஒரு ராசிக்கு மட்டும் சொல்கிறேன், மற்ற ராசிக்கு இதே மாதிரி தான் வரும். ஆயிலத்தில் பிறந்த கடகராசி பெண்ணுக்கு கும்பத்தில் பிறந்த ஆணுக்கு கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். இந்த அங்கே இருக்கு, எத்தனை பொருத்தம் இருக்குன்னு அதை எடுத்துருவோம். கும்பத்தில் பிறந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு 7, சதயத்தில் பிறந்தவர்களுக்கு 7, அந்த பூரட்டாதை பிறந்தவங்களுக்கு மட்டும் அதில் அங்கே ஒரு 6 பொருத்தம் இருக்குது. ஒன்றில் தான் ரச்சு பொருத்தலைன்னு சொன்னேன்ல, அது கிடக்கட்டும். ரச்சு இருந்தால் அது கெடுத்து விட்டுருவார்கள், கட்ட வேணாம்னு அவங்களை தள்ளி விட்டுருவார்கள். அப்படி எடுப்போம். சரி, இத்தனை பொருத்தம் இருக்குது, இதெல்லாம் திருமணம் பண்ணியாச்சு, ஏன் பிரச்சனை? இப்போ கல்யாணம் ஆனவங்களுக்கு நடந்து முடிஞ்சிருக்கும், இப்போ கொஞ்சம் அப்படி சாதுவாக இருக்கும். ஏன் கடகத்தை எடுத்தேன்னா இப்போ தானே அஷ்டமமும் செம்மமும் முடிஞ்சிருக்கு. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அஷ்டம சனி, கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு செம்ம சனி.
எப்படி இங்கே அஷ்டமமும் செம்மச்சனி நடக்கும்போது பிரச்சனை பண்ணுமா பண்ணாதா? சந்தேகம்னா நீங்கள் போய் பாருங்கள். பிரச்சனை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் சால்வ் ஆகிருக்கும். சரி, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது சிம்மத்தையும் மீனத்தையும் எடுத்துக்குங்க. சிம்ம ராசியும் மீன ராசியும் மல்லு கட்டிட்டு கிடப்பாங்க. இந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இவங்களுக்கு சண்டை ஓட்டுறது அன்னியில் 2 குடும்பமும் சேர்ந்துங்கிடும். நடந்துக்கிட்டு இருக்கு, பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து வரப்போகிறது கன்னிக்கு லேசாக தொடங்கியிருக்கு. நீங்கள் வரல மிரட்டுறீங்க. கன்னி மீனம் இந்த மாதிரி இருக்கலாம். லேசாக மேசம் இதெல்லாம் இப்போ போய தொடங்கியிருக்கு. கன்னிக்கு மீனத்துக்கு லேசாக போய இப்போ தான் அந்த அடுப்புன்னு எரியல, போய தொடங்கியிருக்கு. கடகத்துக்கு முடிஞ்சிருச்சு. சிம்மத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. சிம்மம் மீனம் இதில் ஆணும் பெண்ணு இருக்காங்களா? மற்றபடி இருக்கலாம். அதாவது 7.5 சனிங்கும் போது இந்த செம்மச்சனி இல்லாமல் இந்த கண்டகச்சனி அஷ்டமச்சனி செம்மச்சனி ஒரு போட்டுரும். அப்போ திருமணம் இது பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் அடுத்த கேள்வி நானே கேட்கலாம். ஐயா, அந்த மாதிரி இப்போ கடகத்துக்கும் கும்பத்துக்கும் திருமணமே நடத்தக்கூடாதா அப்படின்னா திருமணம் பண்ணலாம். அது எப்போ பண்ணலான்னா திருமணத்துக்கு அப்புறமா ஒரு 6-7 வருஷம் கழித்து வருது இந்த அஷ்டமச்சனியும் 7.5 சனி, தாராளமாக பண்ணலாம். ஏன் அப்படின்னா அப்போ குழந்தை குட்டி ஆகி போயிடும். என்னமோ சொல்லுவாங்களே கிராமத்தில், கழுதைக்கு வாக்கு போட்டால் உதப்பட்டு தான் ஜாகணும்னு. அந்த மாதிரி பொண்ணு நினச்சிக்கு, இவங்கள்ட்ட வாக்கு போட்டாச்சு, என்னத்த நடக்கிறது நடக்கட்டும்டா. நடக்கிறதெல்லாம் அவன் செயல், நாராயண செயல்னு. ரைட்டு. அந்த சின்ன குழந்தைகள் அப்படிலாம் இருக்காது. இருந்தாலும் அங்கிட்டு போய் அங்கே அப்பா அம்மா கூட சண்டை போடுங்க. நீங்கள் போய் நீங்கள் கட்டி கொடுத்துட்டீங்க, உங்கள் பேச்சை போய் கேட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே, இப்படி பார்க்கல, அப்படி இல்லை, நான் வேலைக்கு போயிருக்கேன், நான் வீட்டுக்கு அது இது நாங்கள் புகார் ஆகிட்டு இருக்கேன். இருந்தாலும் 5 வருஷம் கழித்து 6 வருஷம் கழிச்சுங்கும் போது பிரச்சனை வரும்போது பரவாயில்லை. கல்யாணம் ஆன உடனே இப்படி வருதா? சரி, நான் பார்த்த அளவுக்கு இந்த 7.5 சனி அஷ்டமச்சனியில் தான் கல்யாணமும் ஆகுது. அப்போ இதெல்லாம் பார்த்து யாருக்காவது ஒருவருக்கு இருக்கும்போது அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுது. 7.5யும் அஷ்டமும் இல்லை கண்டகச்சனியும் இது 2 பேர்த்துக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கும்போது அதுக்கு தான் இந்த மாதிரி பார்த்து இணைக்கணும். இது கோச்சாரத்தில் எடுத்தாச்சு. இதே மாதிரி தான் இந்த 6 ராசிக்கும், அதாவது கடகம், சிம்மம், கன்னி, மகரம், கும்பம், மீனம் இப்போதைக்கு. அப்புறம் 12 ராசியில் ஒவ்வொன்றுக்கும் எடுக்கலாம். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கனால இந்த 6 ராசி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் பார்க்கணும்னா விரிவாக போகணும். இதே மாதிரி தான் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும். எப்போ திருமணத்துக்கு நம்ம பொருத்தம் பார்க்கும் போதும் ஒரு வருஷத்துக்குள்ளே பொண்ணுக்கு அஷ்டமம் 7.5 வருதா, மாப்பிள்ளைக்கு வருதா, யாருக்காவது ஒருத்தருக்கு வந்தால் இணைக்கலாம். அதுவும் சொல்லிடுறேன். அது என்ன செய்யும்னா, யாருக்கு வருதோ அவரை போய் நீ போயிட்டு வா பொண்ணு வேலைக்கு எங்கிட்ட அனுப்பி விட்றோம். இல்லை பொண்ணுக்கு வரதுனால மாப்பிள்ளை வேலை விஷயமாக கொஞ்சம் தனியாக அனுப்பி விட்றோம். நீ இங்கேருந்து கொஞ்சம். அப்போ பொண்ணு நல்லா இருக்கேன், பொண்டாட்டியை பிரிஞ்சிட்டேமேனு மாப்பிள்ளை அங்கே புலம்பிக்கிட்டு இருப்பார். இல்லை பொண்ணுக்கு 7.5 நடக்குது, கணவன் அவர் வாட்டில் வேலை விஷயமா நீ இருமா, எங்கள் அப்பா அம்மா பார்த்துக்க, அவர் அங்கே போயிடுவார். இங்கே வீட்டில் என்ன நடக்கும்? இந்த பொண்ணுக்கு என்னதான் இருந்தாலும் கணவன் விட்டுட்டு போயிட்டாரு, நம்ம என்ன செய்கிறது? சில பெண்ணுங்களுக்கு நல்லதாக இருக்கும், அந்த 7.5 நடக்காத பொண்ணுங்களுக்கு. அவருக்கு நடக்குன்னா அவர் விட்டுட்டு போயிடுவார். பெண்ணுக்கு நடக்குதுன்னா அங்கே பிரச்சனையாக வரும். சரி, இது அன்னியில் வேறு ஒரு பிரச்சனை நடக்குது. இதெல்லாம் எப்படின்னா, அன்னைக்கெல்லாம் போய் கோர்ட்டில் இல்லாட்டி வைக்கல்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு தான் இதெல்லாம் ஆய்வு பண்ணி எடுத்திருக்கேன். நிறைய இங்கே போய் கோர்ட்லலாம் இப்போ போய் பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்குன்னா இப்படி ஒன்று எடுத்துக்கலாம். போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து நடக்கிறதெல்லாம் நான் சொன்ன ராசியில் உள்ளவங்க எடுத்துக்கங்க, போய் பாருங்கள். யாராவது புருஷன் புதுசாக கல்யாணம் பண்ணி அங்கே பஞ்சாயத்துக்கு வந்திருக்காங்க, மகளிர் கோர்ட்டில் இல்லாட்டி இந்த போலீஸ் ஸ்டேஷனில் மகளிரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க, இல்லாட்டி சாதுவாக அந்த புதுசாக கல்யாணம் பண்ண பஞ்சாயத்து ஆகிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தை கேட்டிங்கன்னாவே ராசி என்னாவே இப்படி தான் வரும். அதேமாதிரி இன்னொன்று வரும், 6, 8ஆம் இடம் தசாபதிக்கு வந்துடணும். அதாவது யாருக்காவது ஒருவருக்கு நடக்கலாம். இப்போ பெண்ணுக்கு மட்டும் நடக்குது,
அல்லது ஆணுக்கு மட்டும் நடக்குது. இப்போ புரிய மாட்டேங்குது அப்படின்னா சொல்லிடுவோம். இப்போ மேசம் காலபுருஷ தத்துவப்படி மேசத்தை கொடுப்போம். மேச லக்கணத்தில் பிறந்தவருக்கு இப்போ செவ்வாய் தசை நடக்குது. இப்போ தான் நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு நினைப்பீங்க. வசமாக மாட்டிக்கிட்டே நீயே வாயால் மாட்டிக்கிட்டேன்னு வாயை கொடுத்து பார்ப்போம். அப்படித்தானே ஒரு காலகட்டத்தில் வரும்ல. மேசத்தில் பிறந்தவர்களுக்கு விருச்சியம் 8ஆம் இடம் தானே வருது. அப்போ செவ்வாய் தசை வருது. செவ்வாய் தசை மேசத்தில் பிறந்தவருக்கு நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா அப்படின்போது அங்கே செவ்வாய் எங்கு இருக்கிறார் அடுத்த கடிக்கு நாங்கள் வந்துடுவோம். எந்த பாவகத்தில் இருக்கிறார், எப்படி இருக்கிறார். அவர் போய் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சு போயிட்டாரா? 6ஆம் இடம்னா காலபுருஷ தத்துவப்படி கன்னி. கன்னியில் போய் மறைஞ்சு போய் விட்டாரா மேசராசி, பிரச்சனையை கண்டிப்பாக கொடுப்பார். இந்த விருச்சிகத்திலே இருந்து ஆட்சியாக இருக்கிறார், வெளியில் அனுப்புவார், பிரச்சனையை கொடுக்க மாட்டார். இதுதான் ஜோதிடம். 12ல் இருந்தாலும் வெளியில் அனுப்பி வருவார். இதே மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பார்க்கணும். சரி, பெண்ணுக்கு 6ஆம் இடம், ஆணுக்கு 8ஆம் இடம், ரெண்டும் அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு கோட்டுக்கு போயிடுவாங்க. அது எந்தெந்த ராசி லக்கணம்? இப்போ மேச ராசி சொன்னேன்ல, அதே மேச லக்கணங்க. மேச லக்கணத்துக்கு கன்னி லக்கணம் உள்ள ஒரு பெண்ணை கட்டி அப்படியே எடுத்துக்கோம். 6, 8ன்னு பேசுவோம், அப்படியே எடுப்போம். இவங்களுக்கு 6, 8ஆம் இடத்துக்கு அதிபதி அதை திசை நடந்து, மேசத்துக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதியோட திசை நடக்குது, கன்னிக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதியான திசை நடக்குது. முடிஞ்சு. ரெண்டுக்குமே செவ்வாதான் தொலைச்சி எடுத்துப்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பார்க்கணும். இப்போ கன்னிக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய், அதோட தசாபுத்தியே நடக்குது. 3க்கும் 8க்கு அதிபதி செவ்வாய் தசை நடக்குது. இங்கே மேசத்துக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் தசையே நடக்குது. தொலைச்சி எடுத்துப்படும். இங்கே தான் பஞ்சாயத்தேன்னு. என்னங்க 2 பேர்த்துக்குமே லக்னாதிபதி தானே. இவர் பொண்ணுடைய லக்னாதிபதி. இப்போ மாப்பிள்ளையே பொண்ணோ ஏதோ எடுத்துக்குங்க, மேசம் கன்னி. அந்த மாதிரி 6, 8 தசாபுத்திகள் வரும்போது பிரச்சனையை உண்டு. அதுக்கு தான் 6, 8ஆம் பாவகத்தில் வந்தால் லக்கணம் வந்தால் சேர்க்காதீங்கன்னு முன்னோர்கள் சொல்கிறாங்க. அந்த தசாபுத்தி வரலைன்னா சேர்க்கலாம். நிறையா விஷயங்கள் பார்க்கணும். சரி, இல்லை வேறு எந்த லக்கணமே இருக்குது. இப்போ கடகத்துக்கும் சிம்மத்துக்குமே சேர்க்கலாமா அப்படின்னாக்க அப்படியும் எடுப்போம். 2 நட்பு ரீதியான லக்கணம் தானே. சூரியன் சந்திரன், சிவன் பார்வதி, ரெண்டுமே நட்பு ரீதியாக எடுக்கிறோம். ஆண் பெண்ணு. ஆண் ராசி சூரியன், பெண் ராசி கடகம். கடகம் தாயார் பார்வதி அப்படி எடுப்போம். அம்மா அவங்க. இங்கே தந்தை சிவன், இங்கே சூரியன், இங்கே சிம்மத்தை எடுப்போம். அப்போ இந்த இதில் 2 லக்கணத்துக்கும் சேர்க்கலாம்னா ராசியை வச்சு தான் நம்ம அந்த பொருத்தம் பார்ப்போம், சேர்த்துடலாம் திருமணம். இப்போ இவங்களுக்கு தசாபத்திக்கு வந்துடணும். கடகத்தில் உள்ளவருக்கு 6ஆம் இடமோ அல்லது 8ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு தசையே நடக்குது. 6க்கும் 9க்கு அதிபதி கடகத்துக்கு பிரித்து மேய்ஞ்சி விடுவேன். சிம்மத்துக்கு சனி தசை நடக்குது. அது தொலைஞ்சிச்சு, பேசவே தேவையில்லை. பார்க்கவே 7ஆம் இடத்துக்கு அதிபதி கல்யாணத்தை பண்ணி விட்டுருவேன். சிம்மத்துக்கு சிம்ம லக்கணத்தில் பிறந்தவருக்கு சனி தசையும், கடகத்தில் பிறந்தவருக்கு குரு தசை. ஆனால் குரு இயற்கை சுபர் தான், இருந்தாலும் நடக்குது, கண்டிப்பாக பிரித்து விட்டுருவான். இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்கும். சரி, இல்லாட்டி கடகத்துக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துடுவோம். சனிதான். இது 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 இப்படி பார்த்தோம்னா கடகத்துக்கு சிம்மத்துக்கு பார்த்தோம்னா 2 பேர்த்துக்குமே சனி தசைன்னா சொல்லவே தேவையில்லை. கடகத்தில் சிம்மத்தில் பிறந்த ஆணும் பெண்ணுக்கும் திருமணம் ஆகி அது 2 பேர்த்துக்குமே சனி தசை நடந்துக்கிட்டு இருக்குன்னா 2 பேர்த்துக்குமே 7ஆம் இடத்துக்கும் அதிபதியும் 8ஆம் இடத்துக்கு அதிபதியும் 6க்கும் 8க்கு அதிபதி. கடகத்துக்கு 7க்கும் அதிபதி அவர் தான், 8க்கு அதிபதி அவர் தான். சிம்மத்துக்கு 6க்கும் 7க்கு அதிபதி தான் இந்த சனி. அப்போ கடகத்திலையும் சிம்மத்திலையும் பிறந்த ஆணும் பெண்ணையும் இணைச்சு சனி தசை நடந்துச்சுன்னா எப்போ வந்தாலும் பஞ்சாயத்து தான். இதுதான் ஜோதிடம். இப்போ இணைக்கும் பொழுது என்ன நான் தலைப்பு போட்டிருக்கேன், எது மாறி போகுதான்னு தெரியலையே.
ஆமாம், புது திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தான் கேட்டிருக்கேன். ஓகே, ஒத்து தான் வருது. ஏன்னா நம்ம தலைப்புக்கு தகுந்த மாதிரி தானே பேசணும். ஒத்து வருது, ஒத்து. அப்போ என்னிடம் வந்துக்கிட்டு பொருத்தமும் பார்த்து இந்த மாதிரி இந்த கல்யாணமும் பண்ணிவிட்டு நிறையா பேர் பஞ்சாயத்து, ஐயா 8 பொருத்தம் இருக்குது, 9 பொருத்தம் இருக்குது, 7 பொருத்தம் இருக்குது, நல்லா தான் இருக்குன்னாங்க. இப்போ போயிட்டோம்னா இப்போ போய் பார்க்குறோம் பஞ்சாயத்து ஆகிக்கிட்டு இருக்குது, ஒன்றும் ஒத்து வரல அப்படின்னு ஜோதிடரை சண்டை போடுவாங்க. அவங்க மேலே குரல்ல அவர்கள் இந்த மாதிரி பக்கத்தில் இப்போ நானே பார்க்குறேன் அப்படின்னா, ஐயா பொருத்தம் 7 இருக்குது, ஓகே. இப்போ அஷ்டமமும் 7.5 வருது, சின்ன பஞ்சாயத்து வரும். கட்டுறதும் கட்டாதும் உங்கள் பிரச்சனை, அவ்வளோதான். எங்கள் வேலை அவ்வளோதான். அழுத்தம் திருத்தமாக கேட்டால் ஐயா பிரச்சனை வரும். ஆகனால கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்கள். ஜோதிடருக்கு அவ்வளோ வேலை. 6, 8 வந்தாலும் இந்த மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பார்க்கணும், ராசியும் பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம வாட்டில் பொருத்தம் பார்க்குறதுன பொருத்தம் இருக்குது. இதெல்லாம் இப்போ இங்கே நடந்த விஷயம்லாம் இங்கே வீடியோவை போட்டோம்னா அவங்க பார்த்தாங்கன்னா பெரிய பஞ்சாயத்து ஆகி போயிடும். பெரிய யுத்தம் மாதிரிலாம் நடக்கும். ஜோதிடம் பார்க்குற லக்கம் 10 பேர்லாம் வருவாங்க பொருத்தம் பார்க்க. 10 பேர்னால் நான் கம்மியாக சொல்கிறேன், அதுக்கு மேலெலாம் வருவாங்க. ஆஃபீஸ் ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டு அது வேறு மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களே பார்த்தாக்கும் தப்பாக ஆகி போயிடும். இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது திருமண பொருத்தம் பார்க்குறதுல. ஆகையினால புது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னிங்கன்னா சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கெலாம் என்னென்னா இதில் நான் சொன்னது மாதிரி எதுவுமே வராது, நல்லாக இருப்பாங்க. இப்படி பார்த்து சேர்க்கணும். சரி, என்ன தான் பார்த்தாலும் திருமணங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது. நீங்கள் பிறக்கும் போதே இன்னாருக்கு இன்னார் தான். அது ஏதோ ஒரு வகையில் ஒன்று சேருவார்கள். சேர்ந்து அவர்கள் நன்றாக இருக்கிறதும் சண்டை ஓட்டுக்கிட்டு அலைகிறதும் அது ஏற்கனவே இறைவன் விதித்த விதி அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. சரி, பார்ப்போம். அப்போ நிறையா விஷயங்கள். அப்போ ஜோதிடத்தால் இதெல்லாம் மாற்ற முடியுமானா நம்ம சில இது மாற்றம் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி சேர்த்து வச்சா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அப்போ மீண்டும் அடுத்தடுத்து வீடியோவில் சில ஏதாவது பார்த்துக்கிட்டு இருப்போம். சரிங்களா? எதாவது போடுறேன் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் ஜோதிடத்தை பற்றி. அப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.